நம்பினோர் கைவிடப்படார் என்பது முருகப்பெருமானின் மீது நம்பிக்கை வைப்பவர்களுக்கு அவர் என்றென்றும் துணை நிற்பார். என் குழந்தையே, முருகனை மனமாற நம்பி சரணடைந்தவர்களே முருகன் நிச்சயம் காப்பார். வாழ்க்கையில் எத்தனை துன்பங்கள் வந்தாலும் முருகனை மனதார நம்பினால் போதும், நிச்சயம் காத்து கொள்வார். இப்போது அப்படிப்பட்டவர்களுக்கு முற்றிலுமாக முருகன் அருள் புரிவார். முருகனை முழுமையாக நம்பியவருக்கு எந்த பயமும் இல்லை. மரண பயம் உட்பட அனைத்திலிருந்தும் அவர் விடுவிப்பார். துன்பம் வரும்போது அவர்களோடு உடனிருந்து காப்பார். வாழ்க்கையில் வெற்றி தேடி தருவார். முருகனை மனமுருகி பிரார்த்தித்தால் கேட்டதை விட அதீத நன்மைகளை வாரி வாரி வழங்குவார் என்பது ஐதீகம். இது வெறும் வார்த்தை அல்ல, பக்தர்களின் வாழ்க்கையில் பல சம்பவங்கள் மூலம் இது நிரூபிக்கப்பட்டுள்ளது. சுருக்கமாக சொல்ல போனால், முருகனை நம்பியவருக்கு அவர் எப்போதும் துணை நின்று அவர்களின் துன்பங்களை நீக்கி வாழ்வில் உயர்வு அளிப்பார். முருகனை வழிபடுபவருக்கு தானாக முகத்தில் தெய்வீக கலை தோன்றும். மனதில் இனம் புரியாத மகிழ்ச்சி குடிகொள்ளும். எப்போதும் மகிழ்ச்சி அமைதியை உணர முடியும். இது தவிர முருகன் எப்போதும் நம்மோடு இருக்கிறார் என்பதை தெரிந்து கொள்ள நிறைய அறிகுறிகளை நீங்களே பார்க்கலாம் என்பது உண்மை. தமிழ் கடவுளான முருகப்பெருமானை வழிபடுபவரின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. கலியுகத்தில் கண்கண்ட தெய்வமாக விளங்கும் முருகப்பெருமானை மனதார நினைத்து வழிபட்டால் உடனடியாக ஓடி வந்து அருள் செய்வார். அவரை முழுமையாக நம்பி சரணடைந்து ஒரே ஒரு முறை முருகா என்று அழைத்தால் எப்போதும் நம்மோடு இருந்து நம்மை காப்பார். முருகனை நம்பி கந்தகஷ்டி கவசம் பாடலை ஒரு நாளில் 36 முறை படித்து வந்தால் எதிர்காலத்தில் நடக்கப் போவது கூட முன்கூட்டியே உணர முடியும். நினைத்ததை நினைத்தபடி அப்படியே நடக்கும். கந்தகஷ்டி கவசம் படிப்பவருக்கு முருகனின் அருள் முழுவதுமாக கிடைக்கும்.